கடுமையான நச்சுள்ள ஒரு பாம்பு ஒருத்தரை கடிச்சிட்டா அவரை மருத்துவரால மட்டும்தான் காப்பாத்த முடியும். ஆனா அதுக்காக மருத்துவர் வர்ற வரைக்கும் அந்த நபரை நம்மளால சும்மா விட்டுற முடியுமா? உடனடியா அவரை காற்றோட்டமான இடத்துல படுக்க வச்சு கடிப்பட்ட இடத்துல கட்டு போட்டு முதலுதவிகளை நாம செய்வோம் தானே? அந்த மாதிரிதான் பெரியவங்க மனசு வச்சா மட்டும்தான் காலநிலை மாற்றத்துக்கு எதிரா திறன்மிக்க நடவடிக்கைகளை எடுக்க முடியும். ஆனா அதுக்காக அது வரைக்கும் நம்ம சும்மா இருந்துட முடியுமா? இல்லவே இல்ல. நீங்க ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய செயல்களும் கூட மிக முக்கியமானது. அப்படிங்கறதுனால நம்முடைய அரசு உங்களுக்கு காலநிலை மாற்றம் குறித்த கல்விய வடிவமைச்சு தந்திருக்கு. சரி, கார்பன் உமிழ்வை குறைக்கிறதுக்கும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்றதுக்கும் நாம என்னென்ன செய்ய முடியும்னு இப்ப பாக்கலாமா? ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பொருட்களை எக்காரணம் கொண்டு வாங்காதீங்க. கடைகளுக்கு போகும்போது பைய வீட்ல இருந்தே எடுத்துட்டு போங்க. உங்க வீட்டினுடைய மின் பயன்பாட்டை குறைக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் முயற்சி பண்ணுங்க. உங்க வீட்ல ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஹீட்டர்கள் இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா இயல்பாகவே உங்களால ஏற்படக்கூடிய உமிழ்வு குறைவாத்தான் இருக்கும். முடிஞ்ச மட்டும் ஜன்னல் கதவுகளை திறந்து வச்சு வீட்ல காற்றோட்டமும் இயற்கையான சூரிய ஒளியும் கிடைக்கும்படி செய்யறதுனால மின்விசிறியின் பயன்பாடும் பகல்ல மின் விளக்குகள் பயன்படுத்துற தேவையும் குறையும். ஒருவேளை குண்டு பல்புகள் உங்க வீட்ல இருந்தா அத LED பல்பாவோ இல்லனா CFL பல்பாகவோ மாத்தி போடுங்க. வீடுகளுக்கு வெளியில தேவையில்லாம மின் விளக்குகளை எரிய விடுறதுனால மின்விரயம் ஏற்படுறது மட்டும் இல்லாம ஒளி மாசு ஏற்பட்டு இரவாடி உயிரினங்களும் கூட பாதிப்படையும். சமையலுக்கு எரிவாயுவை மட்டும் இல்ல, விறகையும் கூட சிக்கனமாவே பயன்படுத்துங்க. தொலைக்காட்சிய ரிமோட்ல அணைச்சா மட்டும் போதாது, அதனுடைய சுவிட்சையும் அணைக்க வேண்டியது சூழலுக்கு மட்டும் இல்லங்க, தொலைக்காட்சி பெட்டிக்கும் நல்லது. இத நீங்க உணரணும். முழு இரவும் கைபேசி மாதிரியான மின்னணு சாதனங்களை சார்ஜ் போடுறத தவிர்த்திடுங்க. சிலருக்கு கழிவறையில இருக்கும்போது கூட தொலைக்காட்சியினுடைய சத்தம் கேட்கலன்னு சொன்னா உலகம் சுத்துறதே நின்னு போயிடும். வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா தொலைக்காட்சிய உடனே ஆன் பண்ணிடணும். இந்த மனநிலையில இருந்து விடுபட்டு குறிப்பிட்ட நேரம் மட்டும் ஒதுக்கி அந்த நேரத்துல மட்டும் நீங்க விரும்பக்கூடிய நிகழ்ச்சிகளை பாருங்க. தொலைக்காட்சி மட்டும் இல்லாம கைபேசிகள், வீடியோ கேம்கள் இப்படி எல்லா மின்னணு சாதனங்களையும் குறைஞ்சபட்சம் சில மணி நேரங்கள் ஒதுக்கி வச்சுட்டு வெளியே கொஞ்சம் நடந்து காத்து வாங்குங்க. அது சூழலுக்கும் உடலுக்கும் மனசுக்கும் நல்லது. போகக்கூடிய இடங்கள்ல மின் ஏணிகள், மின் தூக்கிகளை பயன்படுத்துறதுக்கு பதிலா படிகள்ல ஏறி இறங்குறதும் கூட உங்க உடலுக்கும் சூழலுக்கும் வலு சேர்க்கும். நீங்க பயன்படுத்தாத டப்பாக்கள், பக்கெட்டுகள்ல தோட்ட மண்ணை போட்டு வச்சு சில கீரை விதைகளை தூவி தண்ணி ஊத்தி வச்சா உங்களுக்கான சத்தான கீரைகள் 2 வாரங்கள்ல தயாராயிடும். உங்க சமையலறை கழிவுகளை மக்க வச்சு உரமாக்கி அந்த செடிகளுக்கு இடுறதன் மூலமா மீத்தேன் உமிழ்வை பல மடங்கு குறைக்கலாம், உடலையும் உறுதியாக்கலாம். தேவையில்லாத நொறுக்கு தீனிகள், அத்தியாவசியமில்லாத விளையாட்டு சாதனங்களை தவிர்க்கிறது, பழுதான பொருட்களை சரி செய்யறது, பொருட்களை மறுசுழற்சி செய்யறது, இது எல்லாமே சூழலுக்கு மட்டும் இல்ல, நம்முடைய பணத்தை சேமிக்கவும் உதவும். நீங்க பயன்படுத்திய பொருட்கள் நல்ல நிலையில இருந்தா அத மத்தவங்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்க நோட்டுகளுடைய ஒவ்வொரு காகிதத்தையும் முழுமையா பயன்படுத்துங்க. அதே நேரத்துல அத்தியாவசியமான பொருட்களை பயன்படுத்துறதுல கார்பன் உமிழ்வு அதிகரிக்குமே அப்படின்னு நினைச்சு நீங்க ஒருபோதும் குற்ற உணர்வுக்கு ஆளாக வேண்டாம். காலநிலை மாற்றம் பத்தி உங்க நண்பர்கள் கிட்டையும் உறவினர்கள் கிட்டையும் பேசுறது கூட காலநிலை மாற்றத்துக்கு எதிரான நடவடிக்கை தான். நண்பர்கள் கிட்ட பேசுறதை விட எளிமையான செயல் ஏதாவது இருக்கா? யார்தான் இதை செய்ய முடியாது? நீங்க இன்னைக்கே தொடங்கிடுவீங்க தானே? வாங்க, மாற்றத்தை நாம தொடங்கி வைக்கலாம்.